யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தாவேகாவுக்கு, விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம் சார். ஆனால் இதை வந்து அவர் உழைச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெகதீஷ் பழனிசாமி கடந்த 8 வருஷமாக பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை, சுமார் 700 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கியிருக்காரு. இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணி தான் தாவேகாவுக்கு இந்த வெற்றியை கொடுத்துருக்கும்னு பிரபல அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவரும் ஐயநாதன் போன்ற பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சந்தேகம் அதுவாகத்தான் இருக்குது. டிவிகே உடைய வெற்றி சாத்தியமானதுனால தான் ஏடிஎம்கே உடைஞ்சிருக்கு. அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா உத்தரவு என்ன போட்டிருக்காருன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் 47 பேரும் தாவேகா ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு கொறடா உத்தரவு இருக்குது. ஆனால் அது மாதிரி நடக்கலையே சார். இன்னைக்கு டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற எம்எல்ஏக்களுக்கு பதவியை பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் கோர்ட்டுக்கு முன்னால் பிரகாசமாகவே இருக்குது. ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் வித்தகன் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ ஏடிஎம்கே 2 பிளவுபட்டுடுச்சு. ஒரு பக்கம் எம்ஆர்சி நகரில் ஒரு கூட்டமும், இன்னொரு பக்கம் கிரீன்வேஸ் ரோடில் வந்து ஒரு கூட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இபிஎஸ் தலைமையில் ஒரு ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து அவர் தான் பொதுச் செயலாளராக தொடரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் அவங்க டிவிகேக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே 50 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த அந்த ஒரு திராவிட இயக்கம் இன்னைக்கு 2 உடைஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? இதுக்கு 2 காரணங்களை நான் சொல்லுவேன். கேஸ் தெரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரளவு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்புக்கும் ஒரு பூகம்பத்துடைய நிலநடுக்கத்துக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தியரி வந்து சொல்லியிருப்பாங்க. தசாவதாரம் படத்தில் கமலஹாசன் இதை அழகாக கான்செப்சுவலாக வச்சுருப்பார் இந்த விஷயத்தை. ஓகே சார். அது போல தான் இந்த ஏடிஎம்கே பிளவு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தாவேகாவுக்கு, விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம் சார். ஆனால் இதை வந்து அவர் உழைச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் வந்து 2 விஷயம் பெருசாக செயல்பட்டுருக்கு. நம்பர் 1, ஜெகதீஷ் பழனிசாமி கடந்த 8 வருஷமாக பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை, சுமார் 700 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கியிருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 30 வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கி இன்றைக்கி அவர் வசம் 30,000 வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது, மிகப்பெரிய நெட்வொர்க்கு. இது எல்லாத்தையும் திரும்ப விஜயை வந்து நம்மை காக்க வந்த கடவுள்ன்ற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து, மாஸ் கொடுத்து, அந்த எடிட்டிங்கு, அந்த ஃபோட்டோகிராஃபி, பிஜிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இது போர்ட்ரேட் வந்து பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு கல்ட் ஃபிகராக விஜயை கொண்டு வந்துட்டார். நம்பர் 2, இவிஎம் மேனிப்புலேஷன். பிஜேபி கவர்மெண்ட்டு இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணி தான் தாவேகாவுக்கு இந்த வெற்றியை கொடுத்துருக்கும்னு பிரபல அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவரும் ஐயநாதன் போன்ற பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சந்தேகம் அதுவாகத்தான் இருக்குது. இப்போ இவிஎம் வந்து மேனிப்புலேஷன் சொல்கிறீங்க, அதில் ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த ஓட்டிங் மிஷினில் சம்திங் ஃப்ராடு நடந்திருக்குன்னு. இப்போ பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட தானே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃப்ராடு பண்ணி தான் அவங்க ஜெயிக்க வச்சிருக்கணும் அப்படின்னா இதை ஏன் அவங்க ஏடிஎம்கே அவங்களுடைய கூட்டணிக்கு பண்ணி கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளையும் அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடாது? நல்ல கேள்வி. பிஜேபி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது அதுதான், ஏடிஎம்கே கூட்டணியை வந்து ஜெயிக்க வச்சு ஆட்சி அமைக்கணுன்றது தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு அடிமையாக இருக்க மாட்டேங்கிறாரு. அப்பப்போ நெஞ்சு நிமித்திக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த சீட் அலோகேஷனில் கூட பிஜேபி தரப்பில் வந்து 60 சீட்டுக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே கொடுத்தது வெறும் 27 சீட் மட்டும்தான். அந்த 27 கூட இவங்க கேட்ட தொகுதிகள் கொடுக்காம அவர் வந்து இவங்க வெற்றி பெறுவதற்கு கடினமான சில தொகுதிகளையும் சேர்த்து கொடுத்துட்டாரு எடப்பாடி. ஏடிஎம்கே எந்த இடத்துல ஜெயிக்காதோ அந்த இடங்களை வந்து கொடுத்ததாக தான் செய்திகள் வந்துச்சு. ஆமாம். ஸோ இதெல்லாம் பிஜேபிக்கு கடுப்பை ஏற்படுத்திடுச்சு.
இவர் நமக்கு வந்து நம்ம திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கு ஒரு சிறந்த அடிமையாக இருக்க மாட்டார். அப்போது யார் நமக்கு சிறந்த அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு யோசித்து அவங்க தேர்ந்தெடுத்த பர்சன் தான் விஜய். ஏன்னா அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமோ அரசியல் அறிவோ அரசியல் அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஸோ அவரை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலான்னு முடிவு பண்ணி, அதனால்தான் இந்த கரூர் ஸ்டாம்பீடு கேஸ் விஷயம் சிபிஐ விசாரணை பண்ண விஷயம் வந்து 3 முறை போயிட்டு வந்தார் விஜய். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் விசாரிக்கிறதுக்கு 3 தடவை போய் பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை. அங்கே பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கும்ன்றது அரசியல் தெரிந்தவருடைய அசம்ஷன். அதாவது நாங்கள் உங்களை இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணி ஜெயிக்க வச்சிடுறோம், நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு பிஜேபியுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்சியும் அமைக்கலாம், சிஎம்மும் ஆகிடலாம், இந்த கரூர் கேஸ்லேருந்தும் உங்களை நாங்கள் விடுவிச்சிருவோம் அப்படின்னு டீலிங் பேசியிருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் வெளியில் வரும்போது, கடைசியாக 3வது முறை வெளிவரும்போது விஜய் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது. ஆமாம், ஏதோ ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சில் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்த மாதிரி வந்தார். ஒரு கைதி மாதிரி, ஒரு விசாரணை கைதி மாதிரி வரல. ஆமாம், மிகப்பெரிய சந்தோஷத்தோடைய, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒளிவட்டத்தோட தான் அவர் வந்தார். ஆமாம், மீடியாக்களை பார்த்து சந்தோஷம் ஹாய்லாம் காமிச்சு ரசிகர்களை பார்த்து கொண்டாடி தீர்த்துட்டு தான் அந்த இடத்துல இருந்தே வெளியில் வந்தார். ஸோ இந்த 2 விஷயம் நடந்ததுனால தான் இந்த டிவிகேவுடைய வெற்றி சாத்தியமாகிருக்கு. டிவிகேவுடைய வெற்றி சாத்தியமானதுனால தான் ஏடிஎம்கே உடைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2021 5 வருஷம் இவங்க ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்து செயல் புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ அப்போ வந்து இவங்களை இந்த இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் சம்பாதிக்க முடியலையே, 5 வருஷமாக ஆட்சி அதிகாரங்களை பார்க்க முடியல பயன்படுத்தி சம்பாதிக்க முடியலையேங்கிற ஒரு கொச்சையான மொழியில் சொன்னால் காஞ்சி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருந்ததுனால இவங்க வந்து டிவிகேவுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, நான் 2.5 வருஷம் சிஎம்மாக இருக்கிறேன், கூட்டணி அமைச்சரவை நடக்கட்டும், அதே போல் அடுத்து 2.5 வருஷம் விஜய் சிஎம்மாக இருக்கட்டும், இதே கூட்டணி அமைச்சரவை தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த டீலிங் பேசப்பட்ட போது நான் அதிமுகவின் ஒரு முக்கியஸ்தர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். எப்படியாவது டிவிகே வந்து ஃபுல் அப்பர் ஹேண்ட் எடுத்துடாமல் பார்த்துக்குங்க, டிவிகே கிட்ட நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அந்த 2.5 வருஷம் சிஎம் பதவிங்கிறது வந்து முதல்ல வந்து எடப்பாடியாருக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறமா தான் விஜய்க்கு கிடைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கன்ட்டு நான் அந்த அதிமுக முக்கியஸ்தர்கிட்ட சொன்னேன். அவரும் வந்து ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம், பின்ன வந்து அவரை விஜயை நம்பி ஏமாறுறதுக்கு, இலவ காத்து கிளி மாதிரி ஏமாறுறதுக்கு எடப்பாடியார் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் அந்த சமயத்தில் நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தேன். ஸோ இது பேசப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஏற்பாட்டுக்கு விஜய் சம்மதிக்கலை. முதல் 2.5 வருஷம் நான் தான் சிஎம்மாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். அதனால் எடப்பாடி அதற்கு மறுத்துட்டார். ஆனால் இந்த சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் இந்த குரூப் எல்லாம் எப்படியாவது நம்ம வந்து பதவி சுகத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கட்சியை உடைச்சி இன்றைக்கி டிவிகேக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ சுமூகமாக இன்றைக்கே முடிஞ்சு போன விஷயம் கிடையாது. இதுக்கு நிச்சயமாக சட்ட எதிர்விளைவுகள் உண்டு. இன்றைக்கி எடப்பாடியார்கிட்ட ப்ரெஸ்காரங்க கேட்டிருக்காங்க, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டதுக்கு பொறுத்திருந்து பாருங்கன்னு மட்டும் பூடகமாக சொல்லிட்டு போயிட்டார். ஓகே சார். நான் விசாரித்த வகையில் லீகல் ஒப்பீனியன் என்னென்னா, இவர் முதல்ல வந்து பொதுச் செயலாளர், கட்சியுடைய தலைமை இவர் தான் வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை எல்லாருக்கும் இன்றைக்கி போர்க்கொடி தூக்கி இருக்கிற இந்த அமைச்சர் கோஷ்டி எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவருடைய உத்தரவை மீறி இவங்க செயல்பட முடியாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தினுடைய அதிமுக கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியையும் சட்டமன்ற அதிமுக கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும்
தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. முறைப்படி அதிமுக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ 2 விதத்தில் பார்த்தாலுமே வந்து எடப்பாடி கை தான் ஓங்கி இருக்கு கட்சியில். அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா உத்தரவு என்ன போட்டிருக்காருன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் 47 பேரும் தாவேகா ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு கொறடா உத்தரவு இருக்குது. ஆனால் அது மாதிரி நடக்கலையே சார். இன்னைக்கு காலையிலே வந்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தரப்பு வந்து பேட்டி கொடுத்துருக்கும் போது, நாங்கள் வந்து டிவிகேக்கு தான் வந்து ஆதரவு கொடுக்க போகிறோம், இந்த நம்பிக்கை கணக்கெடுப்பு தீர்மானத்தில் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தானே அவங்க சொல்லியிருக்காங்க. எடப்பாடியார் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து இந்த டிவிகே ஆட்சிக்கு எதிராக ஓட்டளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டோம், இமெயில் அனுப்பிட்டோம், வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பிட்டோம். இது சொல்லிட்டாங்க எல்லாரும். ஆமாம், இது நாங்கள் அனுப்பிட்டோம், அவங்க பார்த்துட்டாங்கன்றதுக்கு எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது. இது வந்து கொறடா உத்தரவு. இந்த கொறடா உத்தரவை அவங்க மீறினாலே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் லீகல் ஸ்டேட்டஸ். ஸோ நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போக போகிறாரு. அது கோர்ட்டில் வந்து எவ்வளோ காலம் இந்த கேஸ் நடக்கும்னு தெரியாது. ஆனால் கோர்ட்டு உத்தரவிட்டால் இந்த 24 எம்எல்ஏக்களா, இன்னைக்கு 30 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 24 தான் நினைக்கிறேன் நான், 24 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற எம்எல்ஏக்களுக்கு பதவியை பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் கோர்ட்டுக்கு முன்னால் பிரகாசமாகவே இருக்குது. ஆனால் இந்த எஸ்பி வேலுமணி தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 தோல்வி வந்து இபிஎஸ் தலைமையில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம், அவர் அவ்வளோ தோல்வி பார்த்துருக்காரு, இந்த வாட்டி 11ஆவது வாட்டி நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோன்னா இதுக்கு காரணமே எங்கள் தலைமை சரியில்லாதது தான், அதனால தான் நாங்கள் விலகுறோம். இப்போ நாங்கள் விலகி போகிறது நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகி போகலை, நாங்கள் தனியாக தான் நாங்கள் போகிறோம், ஜனநாயக கூட்டணியோ இல்லை அதிமுக கூட்டணியோ இதுலேயுமே நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து விலகி டிவிகேல போய் இணைய போகிறோன்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததில் வந்து பேசியிருந்தாங்க. இதில் எந்த விதமான எத்திக்ஸும் கிடையாது. ஏன்னா அந்த அத்தனை பேருமே, அந்த ஜெயிச்சிருக்கிற 47 பேருமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாக்குகள் வாங்கிட்டு அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜய்க்கு போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு எத்திக்ஸ் பிரகாரம் கூட அது சரி கிடையாது. ஓகே சார், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நிலாவுக்கு வரைக்கும் போயிட்டு வர்றோம். இப்படி இருக்கும்போது அந்த கிரகங்கள், அந்த கோள்கள் இதை நம்பி இருக்காங்கல்ல ஜோசியர், அந்த இவங்கெல்லாம், அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் தான் ரிக்கி ரத்தன் பண்டிட். அவரை வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய அரசவையில் இடம் கொடுத்து ஓஎஸ்டி அப்படின்ற ஒரு சிறப்பு பிரிவு அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க. ஜோசியருக்கு இந்த மாதிரி இடமான்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு விவாதம் எழுந்திருக்கு தான். தேமுதிகலேருந்து பிரேமலதா மேடம் அவங்களுமே வந்து பயங்கரமாக கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாங்க. ஸோ ஒரு தனக்குன்னு ஜோசியர் இருந்தால் அவருடைய பர்சனலுக்கு வச்சுக்கணும், ஜோசியர்ன்ற ஒரே காரணத்தினால அவர் வந்து அரசவையில் வந்து இடம் தரலாமா? ஃபஸ்ட்டு விஷயம், ஜோசியம்ங்கிறது உண்மையான விஷயம், அது மூட நம்பிக்கை கிடையாது. இதை நான் என் அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு நெல்லை வசந்தன் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். ஓகே சார். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நான் அவர்கிட்ட போனேன். அவர் சொன்ன பரிகாரத்தை நான் நம்பிக்கையோடு செஞ்சேன். அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வந்துட்டேன். ஓகே. அவர் காலமாகி ஒரு 3 வருஷம் ஆகுது. அவரை போல் உண்மையான ஜோசியர்கள் ரொம்ப ரேர் தான். அதாவது 1% தான் இருப்பாங்க. மிச்ச 99 பேர் ஜோசியத்தின் பேரால் ஏமாற்றக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த ரத்தன் பண்டிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஜோசியர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவான ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் செய்திகள் பார்க்குறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இப்போது அவருடைய பேச்சை கேட்டு தான் விஜய் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஜெகதீஸ்வரன் என்னுடைய நண்பர் தான், அரசியல் விமர்சகர். அவர் கூட சொல்லியிருக்காரு, அந்த ஜோசியர் ரத்தன் டாட்டா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் விஜய் பண்ணுவார். நீங்கள் வந்து காலையில் 10:33க்கு அந்த மேடையில் ஏறணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் கூட கரெக்டாக அந்த 10:33 தான் ஏறுவார். அந்த அளவுக்கு துல்லியமாக அவருடைய அறிவுரைகளை பின்பற்றக்கூடியவர் விஜய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ திருச்செந்தூர் போனது, ஷீரடி போனது, இது எல்லாமே வந்து அந்த ஜோசியர் சொன்னதுனால தான் இவர் வந்து போயிருக்காரு. ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஒரு ஹிந்து கோயிலில் போயிட்டு அந்த வழிபாடு, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் போயிட்டு யாகம்லாம் நடத்தியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஜோசியர் சொல்லி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஆமாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா,
அவருக்கு அந்த ஜோசியர் மூலமாக நன்மைகள் கிடைச்சிருந்தா அது அவருடைய பர்சனல் விஷயம். அதை வந்து அவருக்கு எவ்வளவு சம்பளம் வேணால் அதுக்காக அவர் கொடுத்துடலாம். ஆனால் யாருமே செய்யாத ஒரு காரியமாக ஒரு ஜோசியருக்கு போய் என்னமோ வந்து மன்னர் கால தான் ஒரு மன்னர்னு நினைப்பு விஜய்க்கு மன்னர் கால பரம்பரை மாதிரி ஒரு ஜோசியருக்கு போய் வந்து செக்ரட்டேரியட்டில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டிங் கொடுத்தது வந்து ரொம்ப தவறான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியே கூட பிரதமர் மோடி அவர்களே கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணதாக நான் கேள்விப்படலை. ஸோ அப்படி ஒரு தவறான காரியத்தை அவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஜோசியம்ங்கிறது வந்து ஒரு மதம் சார்ந்த இந்து மதம் நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம். நம்முடைய அரசு வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு. ஒரு மதச்சார்பற்ற அரசின் முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு மதம் சார்ந்த ஒரு ஜோதிடரை கொண்டு வந்து அவருக்கு 5 லட்ச ரூபா மாத சம்பளம் கொடுத்து பதவியில் நியமித்தது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதை வந்து பிரேமலதா ரொம்ப அழகாக போல்டாக அந்த சட்டமன்றத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு விஜய் அந்த உத்தரவை தான் பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற்று கொண்டிருக்கிறார். ரிவோக் பண்ணி காலையில் நேற்று அப்பாயின்மெண்ட்டு, இன்னைக்கு ரிவோக்கு. ஓகே. ஏன்னா இந்த ஜோசியர் மட்டும் இல்லை, இதுக்கு பிஃபோரா தூத்துக்குடியில் அவருடைய நண்பர் அப்படின்ற ஒரு காரணம். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது, அதையும் சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு ஜாதகம் ஜோசியத்தில் தான் நம்பிக்கை உள்ள விஜய் ஐரணியாக ஒரு தேய்பிறை அஷ்டமி திதியில் தான் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போது நடக்கிறது வந்து தேய்பிறை காலம். பொதுவாக தேய்பிறையில் வந்து ஒரு பதவி ஏற்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ புது வீட்டு குடி போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. தேய்பிறையிலையும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அஷ்டமி நவமிலையும் பண்ண மாட்டாங்க. இவருக்கு வந்து அந்த அவரை வந்து பதவியேற்றுக்கொள்ள ஆளுநர் அழைப்பு விடுத்தது வந்து அஷ்டமி நாளில் அழைப்பு விடுத்தார். இவர் பதவி ஏற்றுக்கொண்டது வந்து அஷ்டமி முடிந்து நவமி பிறக்கின்ற நாளில் தான் இவர் பதவி ஏற்றுக்கொண்டார். ஸோ இதுவே வந்து ஒரு அபசகனமாகத்தான் பல ஜோசியர்களால் பார்க்கப்படுது. அதனால் இந்த ஆட்சி நிச்சயமாக 5 வருஷம் நீடிக்காது அப்படின்னு ஜோதிடர்கள் கணிச்சு சொல்கிறாங்க.